வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம். அதாவது சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஸ்டென்ட் வைக்காதீங்க, ஹார்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க, எல்லாமே ஃபோர்ஜரி, ஸ்டென்ட்லாம் வச்சோம்னா இன்னும் பல பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு காணொலி. உலகின் தலைசிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் படித்த இதயவியல் நிபுணரான நான் சொல்லும் இந்த அரிய உண்மை இன்னும் பலரையும் தொடவில்லை. முன்பு நகரவாசிகள் மட்டுமே ஆன்ஜியோ செய்து கொண்டேன், ஸ்டென்ட் வைத்துக் கொண்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இப்போது கிராமப்புறத்தில் வசிக்கும் மக்களும் தங்கள் இதயத்தை கெடுத்துக் கொள்ளும் வேலையில் இறங்கிவிட்டார்கள். ஆன்ஜியோ, ஸ்டென்ட் வைப்பதும் ஏமாற்று வேலைகளின் உச்சகட்டம் என்று நான் சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அடைய வேண்டாம். எல்லாம் பணம் பிடுங்கும் மருத்துவ மாஃபியாக்களின் கைவண்ணம். குடிநீர் குழாய் பழுது பார்ப்பவர்கள் போல இதய குழாய் அடைப்பை சரி செய்கிறேன் என்று கத்தி கப்படாவை தூக்கி கொண்டு இதய மருத்துவர்கள் வரிசையாக நிற்கின்றார்கள். உஷார். இப்போ ஸ்டென்ட்லாம் வைக்காமல் இருக்கிறதா ஹார்ட் ஆரோக்கியமாக இருக்குமா? ரொம்ப கொஸ்டினரியான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ அந்த கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை என்னன்றதை அலச போகிறோம் இன்றைய காணொலியில். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனலில் பல்வேறு விதமான மருத்துவ குறிப்புகளும் அறிவியல் நிகழ்வுகளை பற்றின வீடியோக்கள் இருக்குது. மருத்துவம் சம்பந்தமான, டெக்னாலஜிகள் சம்பந்தமான பல்வேறு கொஷின்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய வீடியோக்கள் இருக்குது. பர்டிகுலராக ஹார்ட் டிசீஸ் பற்றின பல்வேறு விஷயங்கள் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஹார்ட் டிசீஸை பற்றி பயப்படாதீங்க. அதற்கு உடனடியாக ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்காதீங்க. கன்சர்வேட்டிவாக ட்ரீட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுங்கள். உடனடியாக ஆப்ரேஷனோ மற்ற விஷயங்களுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய நேரத்தில் அது உண்மையாக கூட இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹார்ட் டிசீஸ்க்கும் உடனடியான மருத்துவம் தேவைப்படாது. ஏன்னா டிசீஸ்ன்றது எப்பவுமே உடலில் இருக்கக்கூடியது. அதை கன்சர்வேட்டிவாக எப்படி சொல்கிறது, நாட்பட ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணும்பொழுது நிறைய நேரம் அது அதிக பலனை கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருது ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு மேஜரான ஹார்ட் அட்டாக்னு வச்சிங்களேன், அந்த நேரத்தில் போய் அங்கே கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. அதாவது நிறைய பேர் சொல்கிறது இந்த EECP ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணலாம். அக்யூட்டாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அவருக்கு எப்படி இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்க முடியும்? உடனடியாக த்ரோம்போலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை தண்ணியாக்கக்கூடிய அந்த ஹார்ட்டோடைய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு உடனடியாக நீக்கணும். நம்ம நீக்கலைன்னா பேஷண்ட்டு இறக்கிற அளவுக்கு தருவாய்க்கு சென்றுவார். அதனால் பார்த்தீங்கன்னா உடனடியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அந்த நேரத்தில் போய்ட்டு நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியாது. அதனால் அந்த நேரத்தில் த்ரோம்பலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட். ஒரு மேசிவ் அட்டாக் வருது, உடனடியாக நம்ம த்ரோம்பலைஸ் பண்ணி தான் ஆகணும். த்ரோம்பலைஸ் பண்ணுறோம் ஒரு பேஷண்ட்டுக்கு எஃபெக்டிவாக இல்லை, அவர் ஸ்டில் செஸ்ட் பெயின் சொல்லிகிட்டே இருக்கார். நிறைய பேஷண்ட்டை பார்க்குறோம் வார்டில், ஹார்ட் அட்டாக்கோடு வராங்க. ஒரு மருந்து கொடுக்குறோம், இனிஷியலாக கொடுக்கக்கூடிய த்ரோம்பலைசிஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்பொழுது ஒரு சிலருக்கு உடனடியாக ரிலீஃப் கிடைக்கும். டைம் இஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷனில் சொல்கிறாங்க, டைம் இஸ் மசில். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை எவ்வளோ நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். மிக முக்கியமாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 15 நிமிடங்கள், வித்தின் 15 நிமிடத்துக்குள்ளார நீங்கள் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு 100% ரிகவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம லேட்டாக ஒரு 3 hours 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கொடுக்கக்கூடிய அந்த த்ரோம்பலைசிஸ் முழு பலன் அளிக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லை, ஆஞ்சியோகிராம் பண்ணி தான் ஆகணும், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி தான் ஆகணும். அந்த பேஷண்ட்டுக்கு ப்ரைமரியாக ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணும்பொழுது கண்டிப்பாக பலன் அளிக்குதுன்னே சொல்லலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அரித்மியா ஸ்டார்ட் ஆகி பேஷண்ட் அரெஸ்ட் ஆகிட்டு இறக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக உதவாது. ஸோ அப்போ வேறு எப்போ தான் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் உதவும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நமக்கு ஹார்ட் கம்ப்ளைண்ட் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்குறோம், அப்பப்போ எப்போயாவது ஒரு பெயின் இருக்குது, ஸ்டெப்ஸு ஏறும்போது மூச்சு வாங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டியாலஜி மருத்துவரை போய் பார்க்குறோம். அப்போ ஒரு TMT டெஸ்ட் பண்ணுறாங்க, ECG எக்கோ எல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த TMTயில் ஏதாவது ஒரு பிரச்சனை காணுது, TMT பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணலாம். நம்ம செய்யக்கூடிய அந்த EECP ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம், கொலஸ்ட்ராலை குறைக்கலாம், பிபி சுகர் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், நடைபயிற்சியை மேற்கொள்ளலாம். இப்படிலாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய கொலாட்ரல் சர்க்குலேஷன்ஸ் ஓப்பன் ஆகும்.
ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒரு 50% பாதிப்பு அடைப்பு இருக்குதுன்னா அதற்கு மாற்று வழியை வந்து ஹார்ட்டே வந்து தேர்ந்தெடுக்கும். அதை தான் நம்ம கொலாட்ரல் சர்க்குலேஷன் சொல்கிறோம். அது ஓரளவுக்கு தான் நமக்கு உதவும், அக்யூட் கண்டிஷனுக்கு உதவாது. இந்த மாதிரி சூழலில் உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அக்யூட்டாக ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் வந்துடுது, அதுக்கப்புறம் ரத்த குழாயில் அடைப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு மைல்டாக இருக்குது, ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60% எல்லா ஒரு 3 வெசல்லையோ 4 வெசல்லையோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்க மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை அட்வைஸ் பண்ணுவாங்க நார்மலாகவே டாக்டர். அந்த நேரத்தில் வந்து இந்த இஇசிபி ட்ரீட்மெண்ட்டோ சரி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனோ சரி நமக்கு பெரிதும் உதவும். நம்ம ப்ராப்பராக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம வந்து சர்ஜரிக்கோ இல்லை ஸ்டென்ட் வைக்கிறதுக்கோ போக வேண்டிய அவசியம் இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டோன்னா இதை நம்ம கொலாட்ரலை ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் எந்த ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனே பண்ணாமல் பேஷண்ட் கம்ப்ளீட்டாக ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரிபிள் வெசல் டிசீஸ் இருக்குன்னு வச்சுங்க, 3 ஆர்டரிலும் ஒரு 80% அடைப்பு இருக்குன்னா ஒரு சிஏபிஜி சர்ஜரி பண்ணுறது தான் உங்களுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும். பேஷண்ட் சிம்டம்ஸ் இல்லாமல் பேஷண்ட் வந்து நார்மலாகவே இருக்கார் அப்படின்னா நம்ம பல விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் பேஷண்ட்டே சிம்டமெட்டிக்காக இருக்கார், ஆஞ்சியோகிராம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பாதிப்பான ஒரு ஆஞ்சியோகிராஃபாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் ஒரு நல்ல தீர்வு கொடுக்குன்னே சொல்லலாம். நம்மளோட சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஜி எடுத்துட்டேன் சார், இசிஜியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, எக்கோ டெஸ்ட் எடுத்தால் எக்கோ நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இசிஜி எக்கோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இசிஜி வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய பிரச்சனை, இசிஜியில் இருக்கக்கூடிய பதட்டமாக படபடப்பு பால்பிட்டேஷன் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அரித்மேட்டிக் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இசிஜியில் இருக்கக்கூடிய ரிதம் வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இசிஜியில் தெரியும். ஆனால் எக்கோ எதற்கு உதவுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்வு பிரச்சனை, ஹார்ட்டில் வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸ், ஹார்ட்டோட சுவர் வீங்கி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எக்கோவில் தெரியும். ஸோ அப்போ நம்ம ஒரு ஹார்ட் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக இசிஜியும் வேண்டும், எக்கோவும் வேண்டும்னே சொல்லலாம். சப்போஸ் இசிஜி எடுத்து ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் டிஎம்டி டெஸ்ட் எடுக்கலாம். அதாவது டிஎம்டின்றதுனா நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, அதாவது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க, அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து டிஎம்டி டெஸ்ட்டில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு முழுமையான அளவு ஹார்ட்டில் பிளாக் தான் இருக்கா, ரத்த குழாயில் அடைப்பு இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா ஆஞ்சியோகிராம் தான் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை கொடுக்குன்னே சொல்லலாம். அது வந்து ஒரு லைவ் எக்ஸ்ரே மாதிரி நம்ம நேரடியாக ரத்த குழாயில் இருக்கக்கூடிய பிளாக் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னே நம்ம மெஷர் பண்ண முடியும். அதனால் ஆஞ்சியோகிராம் வந்து பார்க்கும்போது தான் ஒரு தெளிவு கிடைக்குன்னே சொல்லலாம். எல்லா பேஷண்ட்டுக்கும் அது தேவைப்படாது. கிளினிக்கலாகவே நிறைய விஷயங்களை நம்ம அசஸ் பண்ணலாம். கிளினிக்கலாக அப்படின்னு சொன்னோம்னா பேஷண்ட் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அதை வச்சு நிறைய விஷயங்கள் அசஸ் பண்ணலாம். கிளினிக்கல் கம்ப்ளைண்ட்ஸை வச்சு பேஷண்ட் கண்டிஷன் அசஸ் பண்ணுறதுல இந்தியன் டாக்டர்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் பெஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்கறதுனால அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதாவது பேஷண்ட் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட், நான் ஸ்டெப்ஸ் ஏறுனா எனக்கு மூச்சு வாங்குது, நார்மலாக இருக்கும்போது நான் ப்ராப்ளம்லாம் இருக்கேன்னா அவர் கண்டிப்பாக ஒரு டிஎம்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ரெஸ்ட்டில் இருக்கும் போதே எனக்கு படபடப்பாக இருக்குது, அந்த படபடப்பு வந்து ரொம்ப நேரம் நீடிக்குது, அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னால் ஹோல்டர் டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைக்கு அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்குன்னே சொல்லலாம். அதனால் எல்லா பிரச்சனைக்குமே கன்சர்வேட்டிவாக ஹார்ட்டோடைய பல்வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எதுவுமே உதவாது அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயமற்ற செயல். தேவைக்கேற்ப நம்மளுடைய தேவைக்கேற்ப எந்த பேஷண்ட்டு அவங்களோட கண்டிஷனை பொறுத்து அதை வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டோ, அதாவது மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் மெடிசின்ஸை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இல்லை சர்ஜிக்கலாக தான் ட்ரீட் பண்ணணும், ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணணும், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும், ஸ்டென்ட் வைக்கணும், இல்லை பேஸ் மேக்கர் வைக்கணும், இல்லை இபி ஸ்டடி பண்ணணும், இல்லை கார்டியாக் சர்ஜரி பண்ணணும், இல்லை வேல்வில் ஏதோ பிரச்சனை வேல்வு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்றதெல்லாம் கிளினிக்கல் கண்டிஷனையும் பேஷண்ட்டோட கண்டிஷனை வச்சு தான் தீர்மானிக்க முடியும்னே சொல்லலாம். இந்த காலொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்கள் புதுவை சுதாகர். நன்றி, வணக்கம்.